தொடங்கிய நாளிலிருந்து இதுவரை இல்லாத அளவில் ஈரான் தனது பகுதியில் இருந்தவாறே சரமாரி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனை இஸ்ரேல் ராணுவமே உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் தாக்குதலை சமாளிக்க முடியாததால் கூடுதல் ராணுவ வீரர்களை குவிக்க இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் சொந்த இடத்திலிருந்து தாக்குதல் நடத்தியது எப்படி பார்க்கலாம். ஈரான் தனது பகுதியிலிருந்து இஸ்ரேலை நோக்கி மீண்டும் ஒரு புதிய அலை ஏவுகணை தாக்குதலை தொடங்கியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி வருவதை கண்டறிந்துள்ளோம். எங்களது வான் பாதுகாப்பு அமைப்புகள் அவற்றை இடைமறித்து அழிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏவுகணை தாக்குதல் குறித்த எச்சரிக்கை சைரன்கள் இஸ்ரேலின் பல்வேறு பகுதிகளில் ஒலிக்க தொடங்கியுள்ளன. பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்கள் மற்றும் பதுங்கு குழிகளுக்கு செல்லுமாறு ராணுவம் அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேலிய தலைவர்களின் அண்மை கால எச்சரிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிகிறது. இஸ்ரேலின் அயன் டோம் மற்றும் பிற மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஈரானின் ஏவுகணைகளை வானிலேயே தடுத்து அழித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் போர் இன்னும் பல மாதங்கள் நீடிக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். எது எப்படியோ இந்த போரில் பாதிக்கப்படுவது என்னவோ அப்பாவி மக்கள்தான். உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.